ஹாய் ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ரீசனிங்கில் நம்ம இன்னொரு சம் பார்க்கலாம். இப்போ இது கொஷின் என்னென்னா, கொடுக்கப்பட்ட எண்களின் இலக்கங்களை தங்களுக்குள் பெருக்கும்போது கிடைக்கும் தொகையில் எந்த எண்ணின் தொகை மிகச்சிறியதாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொஷின் என்னென்னா, இப்போ வந்து 728 நம்பர், ஆனால் 7, 2, 8 அப்படின்றது இதோட இலக்கங்கள். அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த 4 நம்பரையும் இந்த இலக்கங்கள் தனித்தனியாக பெருக்கும்போது உங்களுக்கு எதோட நம்பர் சிறுசாக வரும்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது நீங்கள் ஈஸியாக ஆன்சர் போட்டுடலாம். ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், எந்த நம்பரோட 0 பெருக்குனாலும் வகுத்தாலும் நம்மளுக்கு 0 தான் வரும்னு. அப்போ ஒரு நம்பரில் 0 வந்திருந்தாலே அதுக்குள்ளே உள்ள டிஜிட்ஸை பெருக்கும்போது உங்களுக்கு 0 தான் வரும். அதனால் நீங்கள் டைரெக்டாக ஆன்சர் போட்டுடலாம். சப்போஸ் 0 வராமல் வேறு ஏதாச்சும் நம்பர் 1ன்னு வந்திருக்குன்னா நம்ம அதை மல்டிப்ளை பண்ணி பார்த்து தான் போட முடியும். ஸோ இதில் கரெக்டாக எழுதும்போது கரெக்டாக எழுதி நீங்கள் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். சரிங்களா? கேர்லெஸ் மிஸ்டேக் விட்டுறக்கூடாது. ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா 728. ஸோ அதோட இலக்கங்கள் என்னென்ன? 7 × 2 × 8. அதே மாதிரி 412னா அதோட இலக்கங்கள் 4 × 1 × 2. 901னா 9 × 0 × 1. 632னா 6 × 3 × 2. ஸோ இப்போ இதை பெருக்குனிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 8 7 56 வருமா? 56 × 2னா என்ன வரணும் உங்களுக்கு? 112. சரிங்களா? அதே மாதிரி 4 4 4 12 8. ஸோ எனிதிங் வில் மல்டிப்ளை, எந்த நம்பரை 0வால் மல்டிப்ளை பண்ணாலும் நம்மளுக்கு 0. 6 3 18. ஸோ 18 2 உங்களுக்கு என்ன வரணும்? 36. சரிங்களா? ஸோ 18 2 36. ஸோ இப்போ இதில் இருக்கிறதுலே சின்ன நம்பர் 0 தான். சப்போஸ் 0 வராமல் இங்கே 1ன்னு வந்துருந்துச்சுன்னா உங்களுக்கு 9 வந்திருக்கும். அப்போ உங்களுக்கு சின்ன நம்பர் 8 வந்திருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ இதுக்குரிய நம்பர் என்னது? 901. ஸோ அதுதான் ஆன்சர். சரிங்களா? ஸோ கவனமாக மட்டும் நம்ம செஞ்சால் போதும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.